Hi friends, இன்னைக்கு நம்ம 37th day of data analytics courseல இருக்கோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது Power BI series. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னா எடிட் இன்டராக்ஷன். அதாவது ஒரு பேஜ்ல இருக்கக்கூடிய சார்ட்ல இருந்து இன்னொரு பேஜ்ல இருக்க சார்ட் எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் drill down ஆப்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். drill through ஆப்ஷன், லைன் சார்ட், at last we are going to see slicer visual for time series data. இதுக்கு முன்னாடி நம்ம slicers பார்த்திருக்கோம், but we have seen for the normal data text data க்கு பார்த்திருக்கோம், remaining பார்த்திருக்கோம், but now we are going to see for the time series data. So without delay we will get start with today's topic. So இதுதான் நம்மளோட Power BI desktop. இதுல நம்ம என்ன டேபிள்ல இப்ப வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா fact table, location table, product table. இந்த மூணு டேபிள்குரிய ரிலேஷன்ஷிப் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மாடல் வியூ போயிட்டு நீங்க பார்க்கலாம். So these are the relationship between the three tables. I think you can see now. One too many cardinality is there, one too many cardinality is there. So இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create a new bar chart in different pages. bar chart ஓ pie chart ஓ நம்ம different pagesல create பண்ணி அதை எப்படி interact பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So let us create a bar chart here. So click the bar chart from the visuals. The chart has been created. Expand it. Keep it in the center. So ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் பார்க்க போறேன். So what I'm going to do is I'm going to drag the product on y axis. So next we can drag sales on x axis. Okay. Have a bar chart here. So நம்ம இப்ப வந்து ஒரு pie chartடும் கூட create பண்ணலாம். Select outside the chart, then click on the pie chart. The new pie chart has been created. Just drag it, expand it. So இந்த இடத்துல வந்து எனக்கு pie chartல வந்து I am going to drag the product type and I want to know the sales in values. So I am going to drag the sales under values. Now the pie chart has been created. So I want to know the details of that product also. So drag the product in details. So இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? We have one pie chart and we have one bar chart. By default அவே இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ட்மே ஒண்ணுக்கு ஒண்ணு interact ஆகும். That means if I select any area in one chart, it will be reflect in the other chart. For example, இப்போ இந்த இடத்துல நான் lemon அப்படின்றத செலக்ட் பண்றேன் அப்படின்னா இங்க நான் என்ன செலக்ட் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி இங்க பாருங்க என்னோட ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? So lemon அப்படின்றது herbal tea under வரும். So it has highlighted. நல்ல கவனிங்க. full herbal teaயுமே இந்த இடத்துல highlight ஆகல. Only the lemon, only the small portions in herbal tea has been highlighted. That means அதாவது இந்த இடத்துல lemon அப்படின்ற அந்த ஏரியாக்கு மட்டும்தான் இது highlight ஆயிருக்கு. ஓகேங்களா? So next we can go with the green tea. See here. பாருங்க, டீ கிரீன் டீ இஸ் ஹைலைட்டட். அதாவது ஃபுல் அந்த நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ இன்ட்ராக்ஷன். இது வந்து ரிவர்ஸ்லயும் ப்ராசஸ் ஆகும். சப்போஸ் இப்போ நான் ஒரு ஏரியா வந்து லெட் மீ கிளியர் எவ்ரி திங். ஸோ இப்போ நான் இந்த பை சார்ட்ல என்ன செலக்ட் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட பார் சார்ட்லையும் கூட சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ செலக்ட் திஸ் ஏரியா, பாருங்க இது வந்து கொலம்பியன் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. சப்போஸ் இஃப் ஐ செலக்ட் திஸ் ஏரியா, ஏர்ல் கிரே மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. இந்த ஏரியா நம்ம செலக்ட் பண்ணோம்னா பாருங்க லெமன் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு சார்ட்மே இன்டராக்ட் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு சார்ட்ல இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை நம்ம ஃபார்மேட் பண்ணணும், அதாவது எடிட் பண்ணணும். நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இது ஹைலைட் ஆகணுமா இல்லை ஃபில்டர் ஆகி ஷோ பண்ணணுமா, என்ன மாதிரி இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்றதையும் நம்மளால செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட் மீ கிளியர் த ஃபில்டர். ஓகே, நீங்க வந்து அவுட் சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபில்டர் வந்து கிளியர் ஆயிரும். See here, now full everything is shown. So இப்போ நம்ம இது என்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இந்த இடத்துல வேணும் அப்படின்றத நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? மெனு பார்ல ஃபார்மேட் போய்க்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம என்னென்ன செலக்ட் பண்றோமோ, நம்ம மெனு பார்ல எதை செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிப்பன் பாரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க இந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல எனக்கு ஃபார்மேட், டேட்டா, ட்ரில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாவே இல்லை. பட் when I select the chart, இந்த இடத்துல format அப்படின்னு ஒரு மெனு பார் கிரியேட் ஆயிருக்கு, டேட்டா ஆர் ட்ரில் அப்படின்ற மெனு பாரும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன செலக்ஷன் மேட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரிப்பன் எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ இதை இன்டாக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிப்பன் என்ன அப்படின்னா ஃபார்மேட். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த ஃபார்மேட். எனக்கு இப்போ இந்த ரெண்டு சார்ட்மே ஈச் அதர் இன்ட்ராக்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி ஐ நோ தட், பட் ஐ வாண்ட் டு டூ சம் மாடிஃபிகேஷன் இன் தட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பை சார்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் ரிப்பன்ல தான் ஆல்ரெடி ஐ எம் இந்த ஃபார்மேட் ரிப்பன். ஸோ இந்த இடத்துல எடிட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க, பார் சார்ட்டுக்கு மேல ஐ எம் கெட்டிங் 3 icons. First one is filter, second one is highlight, third one is none அப்படின்னு சொல்லி நமக்கு 3 icons create ஆயிருக்கு. ஓகேங்களா? ஐகான் அப்படி இந்த இருக்கு இல்லையா, none, இந்த ஐகானை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் கேன்சல் ஆயிடும். Well, let us check that. Let me select this area, no changes. So, let me select this, no changes. Because இந்த சார்ட்ல இருந்து இந்த சார்ட்டுக்கு வர கனெக்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நன் மூலமா நான் வந்து இண்டிகேஷன் கொடுக்குறேன் பவர் பிஐக்கு. ஸோ என்ன நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்றேனோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட இன்ட்ராக்ஷன் இங்க இருக்கும். ஓகேங்களா? நவ் ஐ எம் கோயிங் டு டீசெலக்ட் திஸ். இந்த 3 ஐகான்ல ஏதாவது ஒரு ஐகானை தான் நம்ம ஒரு டைம்ல நம்மளால செலக்ட் பண்ண முடியும். மல்டிபிள் ஐகான் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஹைலைட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் எந்த ஏரியா செலக்ட் பண்ணிருக்கேனோ அதை பேஸ் பண்ணி இந்த பார் சார்ட்ல அதுக்கு ரிலேட்டடான ஏரியா ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். ஓகேங்களா? For example, let me select this blue area. See, இப்போ வந்து remaining areas எல்லாம் remaining products எல்லாமே ஒரு மாதிரி dim ஆயிட்டு கொலம்பியன் மட்டும் ஹைலைட் ஆகி ஷோ ஆகுது. லெட் மீ செலக்ட் திஸ் ஏரியா. ரிமைனிங் எல்லா ப்ராடக்ட்மே டிம் ஆயிட்டு கஃபே லைட்டர் மட்டும் ஹைலைட் ஆகி ஷோ ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த செலக்ஷன் வாட் ஐ மேட், த ரிலவென்ட் டேட்டா வில் ஹைலைட் ஆகும். த ரிமைனிங் டேட்டா வில் கெட் அ டல்லாவோ லைட்ராவோ ஆயிடும். திஸ் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் ஹைலைட் ஐகான். நெக்ஸ்ட் வி ஹேவ் த ஆப்ஷன் கால் ஃபில்டர். இந்த ஃபில்டரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பாருங்க நல்ல டிஃபரன்ஸ். அதுல எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ரிலவென்ட் ப்ராடக்ட் ஹைலைட் ஆச்சு. இந்த இடத்துல ரிலவென்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா? மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. Let me select another area, Colombian. Another area, see this area is a chamomile. ஓகேங்களா? Then let me select this area, cafe mocha. Let me select this area, mint. அதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க, the main difference between the highlight and filter is highlight பண்ணும்போது selected data highlight ஆகும், remaining data will not get removed. filter யூஸ் பண்ணும்போது selected data மட்டும் தான் ஷோ ஆகும், remaining data will get removed from the chart itself. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ராக்ஷன் ஒரு சார்ட்டுக்கு இன் பிட்வீன்ல வேணும் அப்படின்றத இந்த ஃபார்மேட் ரிப்பன்ல இருந்து எடிட் இன்ட்ராக்ஷன் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த பை சார்ட்ல இருந்து பார் சார்ட்டுக்கு பண்ணோம். சிமிலர்லி யூ கேன் டூ ஃப்ரம் திஸ் பார் சார்ட் டு பை சார்ட். லெட் மீ கிளியர் த ஃபில்டர். ஓகே, இப்ப ஃபில்டர் கிளியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப நான் இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்ணாலுமே அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு சேஞ்சஸ் வருது. ஓகேங்களா? போத் சார்ட்ஸ் ஆர் நவ் இன்ட்ராக்டிங். பட் எனக்கு இப்ப இந்த இன்ட்ராக்ஷன் வேண்டாம். ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல பாருங்க, சிமிலர்லி நம்ம பார் சார்ட் செலக்ட் பண்ண போது பை சார்ட்டுக்கு மேலேயும் நமக்கு 3 ஐகான்ஸ் இருக்கு. when you select the pie chart above the bar chart you will get 3 icons. when you select the bar chart above the pie chart you will get the 3 icons. so இப்போ எனக்கு இந்த ரெண்டு சார்ட்டுக்கு in betweenல interaction வேண்டாம். so I am going to select the none. so when you select anything, see here no changes are happening. why this no changes? because of this none icon. ஓகேங்களா? next I am going to select this highlight. இப்போ நான் இந்த இடத்துல கொலம்பியன் செலக்ட் பண்ணிருக்கேன். based on this, see here highlighted. remaining எல்லாமே ஒரு light color shade ஆயிருச்சு. let me go to the mint. see mint is highlighted, remaining all dull. let me go to this regular espresso. see here the regular espresso is highlighted, remaining are very lighter in shade. so next I'll go with this filter option. இப்ப பாருங்க, only I am getting regular espresso. let me select the green tea. பாருங்க, only green tea மட்டும் தான் இருக்கு. Darjeeling, only the Darjeeling is coming. next Colombian.
கலர்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது பேஸ்ட் ஆன் த கலர்ஸ். இயர்லியர் என்ன கலர் இருந்ததோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. லெட் மீ கோ வித் மின்ட் பிரவுன் கலர். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டராக்ஷன். ஒரு பேஜ்லயே 2-3 சார்ட் இருந்தது. இந்த இடத்துல 2 சார்ட் தான் இருக்கு. பட் யூ கேன் இன்டராக்ட் வித் மல்டிபிள் சார்ட். ஆனா ஒரு சார்ட்ல இருந்து இன்னொரு சார்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் இன்டராக்ஷன் வேணும் அப்படின்றதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So the next what we are going to see is drill down option. So first I will explain what is drill down, then I will create a chart and I will show you. Drill down அப்படின்றது most probably line chartக்கு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். லைன் சார்ட்ல தான் வந்து அந்த drill down option more relevant ஆன ஒரு டாபிக்கும் கூட. So ஒரு காமனான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். Then I will create one line chart and I will show you that. ஓகேங்களா? So இப்போ இந்த இடத்துல நான் bar chart, let me clear the filter. So I'll go to the another page. Okay, here I'm going to select the bar chart. So let me expand it and keep it in the center. So இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா I want to see the market size. Okay, market size. And then I want to know the market. And also I want to know state also. ஓகேங்களா? எனக்கு மார்க்கெட் சைஸும் தெரியணும், மார்க்கெட் என்ன மார்க்கெட்னும் தெரியணும். அண்ட் ஐ வாண்ட் டு நோ த ஸ்டேட், எந்தெந்த மார்க்கெட்ஸ்ல என்னென்ன ஸ்டேட் வருதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு டிராக் த ஸ்டேட் ஆல்சோ அண்டர் y axis. இப்போ நமக்கு y axis கீழே we have market size, then we have market, then we have the state. Then under this x axis I want to know the sales of these areas. So let me drag and drop it here. So I want to know the values. அப்படின்னா வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So let me go to the format. Okay, data labels I am on. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட், பிகாஸ் எப்படி இது வந்து மினிமைஸ் ஆகுது உங்களுக்கு, நான் அந்த ட்ரில் த்ரூ எப்படி ட்ரில் டவுன் ஆகுது அப்படின்றத நான் சொல்றதுக்காக தான் இந்த டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிருக்கேன். ஓகே, லெட் அஸ் கோ அண்டர் திஸ் விசுவலைசேஷன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல லெட் மீ டெலிட் தி ஸ்டேட். ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ஏரியா மார்க்கெட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஐ வில் ஆட் த ஸ்டேட். நவ் வி ஹேவ் மார்க்கெட் சைஸ் அண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கெட் இல்லாம இந்த சார்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. So I am removing this also. So now we have only market size and the sales. ஓகேங்களா? இந்த விஷுவல்ல நமக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா மார்க்கெட் சைஸ்ல நமக்கு 2 மேஜர் ஏரியா இருக்கு. One is major, another one is small. Okay? பட் இந்த இதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் அப்படின்றதுக்கு கீழே we have different market. ஸ்மால் மார்க்கெட்டுக்கு கீழே we have different market. பட் அது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுமா? we can't see that here. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? in order to see that let's drag the market also. இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க பாருங்க certain icons has came below this graph. See, இதுக்கு முன்னாடி இந்த ஐகான்ஸ் இல்ல. So just I will show that. Let me delete this. See here, இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு ஐகான்ஸ்மே கிடையாது. But when I drag the market and keep it here, so I am getting the 3 icons here. ஒன்னு வந்து down arrow, இன்னொன்னு 2 down arrow, இன்னொன்னு வந்து ஒரு hierarchy மாதிரி ஒரு arrow. இந்த மாதிரி நமக்கு 3 ஐகான் வருது. ஓகேங்களா? So இந்த ஐகான்ஸ்லாம் என்னென்ன ஐகான் அப்படின்னா இந்த சிங்கிள் ஆரோ இருக்கிறது வந்து drill down ஆப்ஷன். ஓகேங்களா? பாத்தீங்களா? click to turn on drill down. டபுள் ஆரோ இருக்கிறது வந்து it will take you to the next level. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹையரார்கியா இருக்க ஆரோ உங்களுக்கு என்ன அப்படின்னா another level in the hierarchy. ஓகேங்களா? it will take you another level down. அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா டபுள் ஆரோ கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் அதையும் விட நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நீங்க ஹையரார்கி கிளிக் பண்ணணும். எதுக்காக நமக்கு இந்த 3 ஆப்ஷன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு? லைக் 1 arrow, 2 arrow, hierarchy symbols, இதெல்லாம் எதுக்கு இங்க பிரசன்ட் ஆயிருக்கு? So let's drag the state and see why these icons are here. So I'm going to drag the state and drop it here. Okay, so in this visual we have the 2 market. First one வந்து மேஜரும் ஸ்மாலும். இப்போ நான் இந்த ஐகானை செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? அதாவது டபுள் ஆரோ டவுன்ல இருக்கக்கூடிய டபுள் ஆரோ ஐகானை நான் செலக்ட் பண்ணும்போது let's see what is going to happen. பாத்தீங்களா? இதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு கொண்டு போகுது. அதாவது மார்க்கெட் சைஸ்ல இருந்து மார்க்கெட்டுக்கு நமக்கு கீழே வருது. சோ மார்க்கெட்டுக்கு வரும்போது நமக்கு என்னென்ன இருக்கு? வெஸ்ட், சென்ட்ரல், ஈஸ்ட், சவுத் அந்த மாதிரி இருக்கு. அதாவது பெஸ்ட் ஃபார் மேஜர் அண்ட் ஸ்மால்.
East central for major and small, east for major and small, south for major and small. இண்டிவிஜுவலா கிடையாது, ரெண்டுல இருந்து 4 போர்ஷனா it will get drilled down. ஓகேங்களா? When I select this one more time, see when I am going to select it, it is showing me the next state. ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் என்னென்ன, வெஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலோட இதுக்கு வந்து எனக்கு it is getting drilled down. Because இந்த இடத்துல நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ஸ்டேட் கொடுத்திருக்கோம். so it is getting drilled down to the next level. ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க இந்த டவுன் ஐகான் என்ன, டவுன்ல இருக்கக்கூடிய அந்த டபுள் ஐகான், சோ இட் கெட் டிசபிள்ட் பிகாஸ் அதுக்கு கீழே நம்மளால இந்த இடத்துல drill down பண்ண முடியாது. அண்டர் y axis we have only the 3 option. மார்க்கெட் சைஸ்ல இருந்து மார்க்கெட்டுக்கு drill down ஆகலாம், மார்க்கெட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு drill down ஆகலாம், பட் ஸ்டேட்ல இருந்து நம்மளால drill down ஆக முடியாது. that's why this down arrow get disabled, but this பாத்தீங்களா up arrow get enabled. சோ நான் இப்ப இந்த up arrow கிளிக் பண்ணேன் அப்படினா it will go to the earlier level. so when I select this, பாருங்க இதுக்கு முன்னாடி என்னது market, so it goes to west, central, east, south. once again இந்த drill up பண்ணேன் அப்படினா from market it will go to market size. so I am going to select drill up, major market, small market. இப்போ இந்த up arrow icon disable ஆகி இந்த down arrow icon enable ஆயிடும். ஓகேங்களா? next similarly let's see what is going to happen when I select this hierarchy. so நான் இதை இப்ப கிளிக் பண்ணேனா நல்ல கவனிங்க என்ன சேஞ்சஸ் வருதுன்னு. இயர்லியரா இந்த டபுள் ஆரோ கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு வெஸ்ட், ஒரு சென்ட்ரல், ஒரு ஈஸ்ட், ஒரு சவுத் அப்படிதான் வந்துச்சு. பட் இங்க நல்லா கவனிங்க, ஸ்மால் மார்க்கெட்டோட வெஸ்ட், ஓகேங்களா, மேஜர் மார்க்கெட்டோட சென்ட்ரல் ஈஸ்ட், ஸ்மால் மார்க்கெட்டோட சென்ட்ரல், மேஜர் மார்க்கெட்டோட வெஸ்ட். அதாவது டோட்டலி we have 8, 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 4 plus 4 8 ஆகுது. நம்ம இந்த டபுள் ஆரோ கிளிக் பண்ணும்போது ஒன் டைம் 4 மார்க்கெட் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல 4 plus 4 ரெண்டுக்குமே சேர்த்து இண்டிவிஜுவலா ஷோ ஆகி we have totally 8 bars here. ஓகேங்களா? சோ இப்போ நான் இது வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு வெஸ்ட் சென்ட்ரல் அப்படின்றனால உங்களுக்கு புரியல. let me short this so you will understand. so I am going to click on this short axis. I will click based on the market size. இப்ப பாருங்க small market, major market. smallல west, south, east, central. similarly major marketல west, south, east, central. ஓகேங்களா? ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலா, whereas hierarchy பண்ணும்போது each and every points இண்டிவிஜுவலா உங்களுக்கு கிளியரா ஷோ ஆகும். பட் வெறும் drill down பண்ணும்போது next level தான் போகும். ஓகேங்களா? This is the use of this hierarchy. நீங்க hierarchy select பண்ணும்போது உங்களோட parent level அப்படியே இருக்கும், child level மட்டும்தான் உங்களுக்கு expand ஆகி போகும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல parent level அப்படின்றது small market. ஓகே, அதோட ஹையரார்கி தான் இதெல்லாம். இங்கேயும் பேரண்ட் லெவல்ன்றது மேஜர் மார்க்கெட், இதெல்லாம் வந்து சைல்ட் லெவல்னு சொல்லுவாங்க. பட் வேறஸ் நீங்க டபுள் ஆரோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பேரண்ட் லெவல் ஷோ ஆகாது. ஒன்லி த சைல்ட் லெவல் வில் கெட் ஷோ டுகெதர். ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டபுள் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும். ஓகேங்களா? பட் வென் யூ கிளிக் த ஹையரார்கி இட் வில் ஷோ த பேரண்ட் லெவல் அண்ட் இட் வில் go to the child level. ஓகேங்களா? பட் உங்களுக்கு டபுள் ஆரோல பேரண்ட் லெவல் தெரியாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டையுமே பார்த்துட்டோம். அப்ப இந்த சிங்கிள் ஆரோவோட பர்பஸ் என்ன? இப்போ இதை கிளிக் பண்ணும்போது it will turn on the data points. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே டேட்டா பாயிண்ட்ஸ் நமக்கு ஆன் ஆகவே இல்லை. பட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it will turn on the data points drill down. that is அதாவது point to point drill down உங்களுக்கு இருக்கும். I'll explain you clearly. Let me drill up this. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டை செலக்ட் பண்ண போறோம். So I'm going to select this. இது கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த மார்க்கெட் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ரில் டவுன் பண்ணணுமோ அந்த மார்க்கெட்டை செலக்ட் பண்ணணும். ஹியர் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த ஸ்மால் மார்க்கெட். பாத்தீங்களா, வெஸ்ட், சவுத், ஈஸ்ட், சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி ட்ரில் டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த வெஸ்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு ட்ரில் டவுன் ஆகணும். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த வெஸ்ட். இப்ப பாருங்க அந்த வெஸ்ட்ல இருக்கிறது மட்டும் எனக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு அந்த வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே எனக்கு ஷோ ஆகும். சிமிலர்லி லெட் மீ ட்ரில் அப் அண்ட் when I select the east it will drill down only the east. எல்லாம் மத்ததெல்லாமே பாயிண்ட் அவுட். whereas நீங்க இந்த இதெல்லாம் பண்ணும்போது டோட்டல் சார்ட்டுமே உங்களுக்கு டோட்டலாமே உங்களுக்கு ட்ரில் டவுன் ட்ரில்ட் அப் ஆகும். பட் நீங்க சிங்கிள் ஆரோ செலக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் உங்களுக்கு ட்ரில் டவுன் ஆகும்.
ஸோ இந்த சிங்கிள் ஆரோவோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா இட் வில் எக்ஸ்பேண்ட் ஒன்லி த டிசையர்ட் அட்ரிபியூட், அதாவது ஒன்லி த திங்ஸ் வாட் வி நீட், தட் இஸ் கால்ட் அஸ், தட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் சிங்கிள் ஐகான். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஒன் காமன் எக்ஸாம்பிள். லெட் மீ ஷோ திஸ் கிளியர்லி வித் லைன் சார்ட் ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஐ வில் கோ டு த நியூ பேஜ். Here I will create a line chart. I will show you where is the line chart. First நீங்க எப்ப line chart create பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் சீரீஸ்ல ஒர்க் பண்ணும்போது, இப்ப நீங்க ஒரு டைம் சீரீஸ் டேட்டாவை அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க லைன் சார்ட்டோட ஒர்க் பண்ணணும். So I am going to click the line chart. செகண்ட் ரோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐகான் தான் லைன் சார்ட்டுக்குரிய ஐகான். So I am going to select it. The chart has been created. Expand it. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் இயர்ல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்குன்னு தெரியணும். ஸோ ப்ராஃபிட் என்ன எந்தெந்த இயர்ல, தட் இஸ் வாட் ஐ நீடட். ஸோ ஹியர் வி ஹேவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் y axis and also the secondary y axis. Let me explain. I'll explain you this later. So first I want to know the year profit. Yeah, so I'm going to drag the date and keep it in x axis. Okay, next I want to know the profit. So let me drag the profit and keep it in y axis. Okay, fine. ஸோ நம்ம இப்போ இந்த டேட் ஃபீல்டு யூஸ் பண்ணும் போது இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஹையரார்கி, ஒரு ஹையரார்கி அதுவாகவே ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல டேட்டு மட்டும்தான் ட்ராக் பண்ணேன், பட் பை டிஃபால்ட் இயர், குவார்ட்டர், மந்த், டே அப்படின்னு சொல்லி அதுவாகவே ஒரு ஹையரார்கி ஃபார்ம் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷுவல் நமக்கு என்ன ஷோ ஆகுது இந்த இடத்துல, சம் ஆஃப் ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் த இயர், ஒரு இயர் 2010க்கும் 2011க்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றதா இந்த விஷுவல்ஸ்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ட்ரில் டவுன் பண்ண போறோம். லெட் மீ செலக்ட் திஸ் டபுள் ஐ, அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஹையரார்கியோட நெக்ஸ்ட் லெவல்ல போறக்கூடிய டபுள் ஆரோ நான் கிளிக் பண்ண போறேன். லெட் மீ செலக்ட் திஸ். இட் வில் டிரெக்ட்லி கோ டு த நெக்ஸ்ட் லெவல். பாருங்க, ஐ வில் ஷோ யூ த டிஃபரன்ஸ். இப்போ இங்க இதோட ஹெட்டிங் பாத்துக்கோங்க, சம் ஆஃப் ப்ராஃபிட் பை குவார்டர்ன்னு இருக்கு. ஸோ லெட் மீ ட்ரில் அப். இப்போ இதுல என்ன பாருங்க, சம் ஆஃப் ப்ராஃபிட் பை இயர். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, இயர் இருக்கு. ஸோ when I drill down it will go to the quarter, sum of profit by quarter. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுது அப்படின்னா Q1, அதாவது 2011 2012 ரெண்டு இயரோட குவார்டர் 1 ப்ராஃபிட் என்ன, அதாவது 2011 இண்டிவிஜுவலா ஷோ ஆகல, 2010 இண்டிவிஜுவலா ஷோ ஆகல, ரெண்டையுமே ஈக்குவலா ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட டோட்டலை காமனா இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்றாங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் when I click on this it will show me the month. அதாவது 2010ல இருக்கக்கூடிய ஜான்வரி மந்த்தும் 2011ல இருக்கக்கூடிய ஜான்வரி ரெண்டு மந்தையுமே ஆட் பண்ணி இந்த இடத்துல எனக்கு கன்சாலிடேட்டட் டோட்டல் தான் ஷோ பண்றாங்க. இட் இஸ் நாட் த ப்ராஃபிட் ஃபார் ஒன் பர்டிகுலர் இயர், இட் இஸ் த ப்ராஃபிட் ஃபார் போத் த இயர். ஓகேங்களா? ஸோ once again when I click this it will show me for the day. அதாவது இந்த பர்டிகுலர் டே எல்லா இயருமே ரெண்டு இயர்லயுமே 7th அன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட், இங்க நம்ம வந்தோம் அப்படின்னா ரெண்டு இயர்லயுமே ஃபர்ஸ்ட் என்ன ப்ராஃபிட், ரெண்டு இயர்லயுமே செகண்ட் என்ன ப்ராஃபிட். அதாவது when we use this double arrow it will show as the consolidated total. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? once again I am going to roll up. So it will go to the month, roll up, it will go to the quarter, roll up, it will go to the year. ஓகேங்களா? So இப்போ instead of drilling down, if I select the hierarchy, let us see what is going to happen. So I am going to click this. So இப்போ இந்த இடத்துல பாருங்க, sum of profit by year, quarter and month எல்லாமே நமக்கு இங்க என்ன இருக்கு, இயருக்கு இருக்கு, குவார்ட்டருக்கு இருக்கு, மந்த் இருக்கு. இயர் let me drill up this. இந்த பாருங்க, sum of profit by இயரும் குவார்ட்டரும் மட்டும் தான் இருந்துச்சு. So once again when I click this it will go to the month. Once again when I click this it will go to the day. Sum of profit by year, quarter, month and day. So ரெண்டு இடத்துலயுமே பாருங்க, இந்த 2011 ஓட ஃபர்ஸ்ட் ஜனவரியோடது, இது 2010 ஓட ஃபர்ஸ்ட். பட் நீங்க நல்லா பாருங்க, ரெண்டுக்குமே இண்டிவிஜுவல், 2011க்கு இண்டிவிஜுவலா ஷோ ஆகுது, 2010க்கு இண்டிவிஜுவலா ஷோ ஆகுது. ரோல் அப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, 2010 மந்த் இண்டிவிஜுவலா ஷோ ஆகுது, 2011 மந்தோட இண்டிவிஜுவல் ஷோ ஆகுது. once again I am rolling up, it is the quarter of 2010, it is the quarter of 2011. ஓகேங்களா? நீங்க ஹையரார்கி பண்ணும்போது the parent will also be there, child level will also be there, but நீங்க drill down பண்ணும்போது parent level உங்களுக்கு வராது. சோ இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்க்கு drill down பண்ணோம் அப்படின்னா what is going to happen, let us see that.
So this is the drill down to the point level. So let me select this. இப்போ இந்த இடத்துல sum of profit by year அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. So I'm going to drill down, select this and select this one. இப்போ பாருங்க 2010க்கு quarter wise drilled ஆயிருச்சு. Once again I am selecting this. Sum of profit by year, quarter and month க்கு drill down ஆயிருச்சு ஓகேங்களா. Once again I am selecting this. See the sum of profit by year, quarter, month and day. எப்படி ஒரே ஒரு குவார்ட்டருக்கு மட்டும்தான் each and every point is getting shown ஓகேங்களா. ரோல் அப் பண்ணிக்கோங்க. ஓகே 2010 இயர் மட்டும்தான் ஷோ பண்ணிருக்கேன். 2010. So let me select this 2011 now. இப்போ வந்து drill down point select பண்ணிட்டு 2011 select பண்ணிக்கோங்க. So 2011 select பண்ணினா drill down 2011. பாத்தீங்களா இப்போ once again it has drill down to sum of profit by year and quarter. Let me drill down one more time. Select this point. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் நீங்க ட்ரில் டவுன் பண்ணணுமோ அதையும் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அது ட்ரில் டவுன் ஆகும். சம் ஆஃப் ப்ராஃபிட் பை இயர், குவார்டர் அண்ட் மந்த். ஒன்ஸ் அகைன் செலக்ட் திஸ், தென் யூ செலக்ட் திஸ். பாருங்க சம் ஆஃப் ப்ராஃபிட் பை இயர், குவார்டர், மந்த் அண்ட் டே. ஸோ இப்போ இந்த 3 ஐகான்ஸ்க்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் ஓகேங்களா. லெட் மீ ரோல் அப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் ட்ரில் டவுன் பண்ணணும், ட்ரில் அப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரில் டவுன் வேணும் அப்படின்றதையும் நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ட்ரில் டவுன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் த ட்ரில் டவுன் இஸ் கோயிங் டு ஒர்க் இன் த லைன் சார்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லைன் சார்ட்டை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதோட ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். லைன் சார்ட்டை நம்ம மெயினா யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா டு அனாலிசிஸ் த டைம் பார்ட் ஆஃப் ஈச் டேட்டா ஓகேங்களா. எப்பெல்லாம் நீங்க டைம் சீரீஸ் ஆஃப் டேட்டால ஒர்க் பண்ணீங்களோ அப்பெல்லாம் நீங்க லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். So இந்த சார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், we can able to compare the profit year wise compare பண்ணலாம், quarter wise compare பண்ணலாம், month wise compare பண்ணலாம், day wise compare பண்ணலாம். So இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபில்டரும் கூட இருந்தா it is more comfortable for our client to filter it. So I am going to add one slicer here. So click on the slicer icon. See here the slicer has been created. I am going to drag and drop it. Just minimize it. எனக்கு ஸ்லைசர்ல வந்து எதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா டேட் பேஸ் பண்ணி இந்த இதெல்லாம் ஃபில்டரேஷன் நடக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டிராக் த டேட் அண்ட் கீப் இட் இன் த ஃபீல்ட். நல்ல கவனிங்க, நம்ம இயர்லியரா கிளாஸ்ல ஸ்லைசர் கிரியேட் பண்ணும் போது செக் பாக்ஸ் வந்தது, டிராப் டவுன் மெனு வந்துச்சு, டைல் ஷேப்ல வந்துச்சு. பட் இந்த இடத்துல ஸ்லைசர் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே லெட் மீ டிராக் திஸ், ஜஸ்ட் a minute, let me reduce this chart. Okay fine, line chart. Okay now the slicer I am going to increase the size here also. think it is good. Okay இப்போ நான் இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல தான். So let me filter. இந்த இடத்துல எனக்கு sum of profit by quarter and year அப்படின்றதுனால உங்களுக்கு you are not getting the full result. Let me roll up this. So sum of profit by year இப்போ 2010 2011 ரெண்டுமே ஷோ ஆகுது. எனக்கு இப்போ பர்టిక్యులர் இயருக்கு மட்டும் ஷோ ஆகணும் அப்படின்னா see you can adjust and see this. You can adjust it. There is no profit during this time. So let us adjust this. So இந்த மாதிரி நீங்க ஸ்லைசர் யூஸ் பண்ணி ஒரு பர்టిక్యులர் எந்த டைம்ல உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கலாம். So let us see what are the formatting options available for this slicer. இந்த ஸ்லைசர் நம்ம வந்து இந்த ஸ்லைசர்ல நம்ம என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேல்யூஸ் நம்மளோட சார்ட்ல வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ நான் இப்போ இதை டிராக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். சோ நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சார்ட் இருக்க போகுது. சோ இந்த ஸ்லைசரோடக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். So I am going to select the slicer, go to format. So under this we have this 4 options: slicer settings, slicer header, value, slider. So first let us see what is available under the slicer settings. So in the slicer setting கீழ first we have the style option. The style கீழ we have different option. First one வந்து by default ஆவே it is showing me between அப்படின்னா ஒரு ரேஞ்ச்ல இருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு செலக்ட் பண்றது. Here we have one point and here we have one point. So இந்த ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இந்த ஏரியால இருந்து இதுக்கு பிட்வீன்ல எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So the second option we have is
பிஃபோர், அதாவது பிஃபோர் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ற பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. சப்போஸ் if I am dragging this and keeping the point here means இதுக்கு முன்னாடி இந்த நம்ம செலக்ட் பண்ணிருக்க அந்த பாயிண்ட் வரைக்கும் till the point where I select from the starting date to this one, this point, before this pointல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எனக்கு வேணும். So that is called as a before. So the next we have this after. ஆஃப்டர் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து லேட்டஸ்ட் டேட்டா வரைக்கும் எனக்கு வேணும் till the லாஸ்ட் அப்படின்னாலே லேட்டஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்றது. நம்ம எந்த இடம் செலக்ட் பண்றோமோ தட் வில் பி டேக்கன் as a starting point, not the slicer starting point. ஓகேங்களா? then we have the vertical list. vertical list அப்படின்னா இங்க பாருங்க ஒவ்வொரு டேட்டுமே நீங்க இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? if you want to show the multiple that also can be done. then we have the tile அப்படினாலுமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் டேட்டுமே இந்த மாதிரி டைலா ஷோ ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த arrow செலக்ட் பண்றது மூலமா you can go to the next date also. ஓகே பாருங்க இப்ப டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. so if when you click this you can move this side, when you click this arrow you can move this side. so next what are the options available? we have drop down அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பாருங்க all அப்படின்னு இருக்கு. so இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா arrow செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரு drop down மெனுவா உங்களுக்கு வரும். next we have this relative date and relative time. let us see what is that. அதாவது இன்னைக்கு டேட்ல இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல ரிலேட்டிவ் டேட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா let me zoom this. இப்போ இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் செலக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க லாஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. லெட் மீ செலக்ட் திஸ் லாஸ்ட். எத்தனை நாளைக்கு வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 15 டேஸ்க்கு எனக்கு ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 15 இயர்ஸ்க்கு வேணுமா, மந்த்துக்கு வேணுமா, வீக்ஸ்க்கு வேணுமா அப்படின்றதையும் நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். லெட் மீ செலக்ட் வீக். ஸோ எனக்கு லாஸ்ட் 15 வீக்ஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் ஷோயிங் மீ பை த வீக். ஸோ லாஸ்ட் 1 இயர்னு நான் கொடுக்குறேன். லாஸ்ட் 1 I'm going to select the year. So last 1 year அப்படின்னா இங்க வந்து 2010 2011 மட்டும்தான் இருக்கு. Now we are in 2024, so it is not showing me. So let us type last 10 years like that. Okay, click enter. ஸோ நான் 10 இயர் அப்படின்னும் போது எனக்கு ஷோ ஆகலை. பிகாஸ் இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு ஷோ பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ எனக்கு இங்கே வந்து 2014லேருந்து 2024 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நமக்கு இதில் இந்த பர்டிகுலர் டேட்டாவில் நம்ம என்ன இருக்கோம் 2010-11 ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 10 இயர்னு கொடுத்தோம்னா 14 to 24 எந்த ஒரு டேட்டாவுமே அவைலபிள் ஆகல. ஸோ லெட் மீ கிவ் 15 அண்ட் கிளிக் என்டர். பார்த்தீங்களா இப்போ ஷோ ஆகுது. லாஸ்ட் 15 இயர் அப்படின்னா 2009லேருந்து 2024 வரைக்கும் உள்ள டேட்டா எனக்கு வேணும். So it is showing me the data. Let us select the next அப்படின்னு கொடுத்தோம்னா it is not showing because next 15 year profit நம்ம இனிமே தான் என்ட்ரி பண்ண போறோம். 24ல இருந்து 39 வரைக்கும் அதுல டேட்டா இல்ல. this அப்படின்னு சொல்லிட்டு this year அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப எனக்கு டேட்டா இல்ல because 24ல இருந்து 24 there is no data to show. So நீங்க என்ன உங்க டேட்டால ஷோ பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்லைசரை அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ரிலேட்டிவ் டேட்டும் ரிலேட்டிவ் டைமும் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டோ டைமோட கம்பேர் பண்ணி அட் பிரசன்ட் நீங்க பாக்குறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ரிலேட்டிவ் டேட் அண்ட் டைம். So when we deal with a data type of chart, it is always good to go with this between. நம்ம எப்பயுமே ஒரு டேட்டால ஒர்க் பண்ணும்போது between ஒர்க் பண்றதா நமக்கு ஏத்த மாதிரி நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்லைசர் செட்டிங் ஃபார் த டைம் சீரீஸ் டேட்டா. ஸோ we can adjust and see everything. ஸோ ரிமைனிங் ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் தான். அண்டர் த ஸ்லைசர் ஹெடர் கீழே நீங்க வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பார்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் எல்லாம் நீங்க வந்து எப்படி ஒரு பார்டர் கிரியேட் பண்ணி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பார்டர் வேணும் அதோட கலர்ஸ் என்ன பேக்ரவுண்ட்ஸ் தீஸ் ஆர் த நார்மல் ஒன். ஜஸ்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் இன்ட்ராக்ஷனா என்னன்னு பார்த்துட்டோம், ட்ரில் டவுன் ஆப்ஷன் பார்த்துட்டோம், லைன் சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு ஸ்லைசர் வந்து டைம் சீரீஸ் டேட்டாக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றதையும் பார்த்துட்டோம். அட் லாஸ்ட் வி வாண்ட் டு see this drill through ஆப்ஷன்.
So the next topic what we are going to discuss is drill through. First drill through க்கும் drill down க்கும் என்ன difference அப்படின்றத understand பண்ணிக்கோங்க. It is entirely a different concept. In drill down நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் உங்களுக்கு next levelக்கு உங்களை கூட்டிட்டு போகும் இல்லனா next hierarchy positionக்கு கூட்டிட்டு போகும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். Whereas drill through நீங்க பண்ணும்போது it will help you to drill the chart from one page to the chart on another page. நல்ல கவனிங்க. ஒரு single chartலயே drill பண்றதுக்கு பேரு drill down. பட் ஒரு சார்ட்ல இருந்து இன்னொரு சார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேஜ் 1ல இருந்து பேஜ் 2க்கு நம்ம drill பண்ணோம் அப்படின்னா that is called as a drill through option. ஓகேங்களா? till now இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரே சார்ட் ஒரே ஒரு பேஜ்ல எத்தனை சார்ட் இருந்தாலும் அந்த இன்டராக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். we have not seen the chart from one page to another page. Now we are going to discuss about that. so what is that? அதாவது ஒரு பேஜ்க்கும் இன்னொரு பேஜ்க்கும் சார்ட்டை நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா we can do it through the drill through option. அதாவது இப்ப நான் இந்த பேஜ்ல இருந்து ஒரு செலக்ஷன் இப்ப நான் பண்றேன் அப்படின்னா it will make a change in this next page. அதுதான் drill through னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸ்மே as of now நடக்கல because we have not done any drill through, but we will do it and check that. So let's create a different chart. Okay, we will create a new page and we can connect it. ஓகேங்களா? so நான் இப்ப இந்த பேஜ் எடுத்துக்கிறேன். so I'm going to create a bar chart, expand it, keep it in the center. so இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன காமிக்கணும்னா various product அதோட profit என்ன அப்படின்றத காமிக்கணும். ஓகேங்களா? so I am going to drag the product to y axis. Where is the product? so product I am dragging in y axis and I want to show their profit, so I am going to drag it in x axis. Okay, it's good. Now this bar chart has been created. so let's create another page. so here also I am going to create a bar chart. Fine, let me expand this also. Here also I want to see the product and their profit. so I am going to drag the product. so I am going to drag the product to y axis, then profit to the x axis. Fine. so இப்போ இந்த இடத்துல என்னோட requirement என்ன? let me drag this. so ரெண்டு பேஜ்லயுமே நம்ம ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். it will be what we can say, it will be not good. so let me change. in the first page வந்து நம்ம என்ன பண்ணுவோம், instead of product we can go with the product type. so அதனால இப்போ இந்த product typeல வந்து இப்போ coffee அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த 5th பேஜ்ல only coffeeக்கு ரிலேட்டடான சப்கேட்டகரி எனக்கு ஷோ ஆகும். this is my requirement. suppose if I select tea in page 4, in page 5 it should show only the product subcategory of tea. இதை நான் எப்படி பண்ண முடியும்? how can I achieve this அப்படின்னா this can be achieved through drill through option. ஓகேங்களா? so how can we do this? so இந்த இடத்துல நான் எந்த பேஜை drill through பண்ண விரும்புறேன் அப்படின்னா this is the page. okay, this is the main page. இது வந்து நம்ம parent page னு எடுத்துக்கலாம். page 4 is the parent page. so இங்க நான் செலக்ட் பண்றதுனால இதுதான் என்னோட drill through page 5 அப்படின்றது this is the drill through page and it should land here. நான் இங்க என்ன செலக்ட் பண்றேனோ அது drill through ஆகி இந்த பேஜ்ல லேண்ட் ஆகணும். ஓகேங்களா? so அதனால இந்த ஸ்டெப்ஸை நம்ம எங்க இருந்து பண்ணணும், எந்த பேஜ்ல நம்ம லேண்ட் ஆக போறோமோ அந்த பேஜ்ல இருந்து தான் இந்த செட்டிங்ஸ் பண்ணணும். so I want to drill through the 5th page. so I am on the 5th page. ஓகேங்களா? so under this visualization pane we have the option for this drill through. ஓகேங்களா? எல்லா சார்ட்லயுமே visualization pane கீழ maximum 90% we have this drill through option. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், first pageக்கு போய்க்கோங்க. that is the 4th page. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து ஷோ ஆகுது. கரெக்டா? இப்போ நான் ப்ராடக்ட் மூவ் ஆகும்போது ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. that is the product type sum of profit அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. ஓகே, so இந்த செகண்ட் பேஜ்ல நமக்கு drill through option is available. okay, so இந்த இடத்துல நான் எதை வச்சு எதை பேஸ் பண்ணி நான் இதை drill through பண்ண விரும்பினேன் அப்படின்னா product type, because in 4th page we have the product type. இந்த பேஸ் பண்ணி எனக்கு இந்த பேஜ்ல வந்து drill through ஆகணும். so what I'm going to do is I'm going to drag this product type and keep it under the filter. பாத்தீங்களா? இங்க இருக்க add drill through filters here னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. so இதை drag பண்ணி இங்க நம்ம கீப் பண்றோம். so இப்போ நமக்கு drill through add ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா see here the coffee espresso herbal tea அப்படின்னு சொல்லி இந்த பேஜ்ல நமக்கு drill through add ஆயிடுச்சு. so இந்த changes settings வந்ததுக்கு அப்புறம் now go to the original page, that is the 4th page. இப்போ நீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து மூவ் பண்ணீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அதுல என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் கிளிக் டு drill through அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இயர்லியரா இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. இப்போ நீங்க வேற எந்த ஒரு பேஜஸ்க்கு
டீடைல்ஸ்க்கு போனாலுமே டீடைல்ஸ் எடுக்கும் போது மார்க்கெட் சைஸ் இருக்கு, சம் ஆஃப் சேல்ஸ் இருக்கு, drill through ஆப்ஷன் கிடையாது. பிகாஸ் இங்க நம்ம drill through ஆட் பண்ணல. பட் whereas in this page we have added. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் கிளிக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம drill through ஆப்ஷன் வந்து நம்ம கிரியேட் ஆயிருக்கு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். See here on the second page under this drill through we have this product type as a filter. அதாவது இந்த பேஜ் 4ல எதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் டைப் எடுத்திருக்கோம் அதே சேம் கேட்டகரி இங்க நம்ம ஃபில்டர்ல ஆட் ஆயிருக்கு. சோ இத வச்சு நீங்க இந்த ஒரு செட்டிங்ஸ் பண்ணனால மட்டும்தான் நீங்க ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரைட் கிளிக் த்ரூ drill through ஆப்ஷன் அப்படின்றது வருது. ஓகேங்களா? now I am going to right click on this. ரைட் கிளிக் பண்ணும்போது பாருங்க drill through அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது உங்களுக்கு. எந்த பேஜை நீங்க இப்ப drill பண்ணணும், பேஜ் 5. ஓகேங்களா? கரெக்டா நம்ம பேஜ் 5 தான் நம்ம drill பண்ண போறோம். ஓகேங்களா? so I am going to select this page 5. see இப்ப காஃபி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், காஃபிக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. so when you select that page it will take us to the next page and it will show you the subcategory of the product what you choose in the page 4. this is called as a drill through. let me select espresso. இப்போ எனக்கு espressoல இருந்து drill through பண்ணனும். so I am going to right click here. I am going to drill through the product on page 5 and it will show me the subcategories of the espresso. decaf espresso, cafe mocho, cafe latte, regular espresso. ஓகேங்களா? see இப்போ இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு நம்ம எப்படி பேக் போகணும், இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. see here on the top this click plus ஒரு arrow mark வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும், பேக் பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி it will take you back to that page. ஓகேங்களா? so control press பண்ணி இந்த arrow mark கிளிக் பண்ணீங்கன்னா it will take you to the first page. so let us check one more example. now I want to check with the herbal tea. so right click. now I want to drill through on which page, the 5th page. see here the product related to herbal tea has been displayed here. so now I want to go back to the previous page. என்ன பண்ணனும், control press பண்ணி இந்த arrow mark click பண்ணீங்கன்னா it will take you to the previous page. so we can create another chart and see how the drill through is going to work with multiple pages. இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேஜ் மட்டும் தான் வச்சிருக்கோம், இன்னொரு ஒரு சார்ட்டும் கூட கிரியேட் பண்ணி செக் பண்ணலாம். so let select a new page. okay, here I would like to create a line chart. let me expand it, keep it in the center and expand this. so இந்த இடத்துல எனக்கு என்ன பார்க்கணும்னா வேரியஸ் ப்ராடக்ட் என்ன, அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். so I am going to drag the product to x axis. there is a product I am going to drag it to the x axis. then I am going to drag the profit to y axis. okay, இதோட மார்க்கெட்டிங் டீடைல்ஸும் கூட எனக்கு தெரியணும். so I am going to drag the marketing to the secondary y axis. see here இதுல வந்து இந்த லைட் ப்ளூவா இருக்கிறதெல்லாம் sum of profit ஆகும், திக் கலர் ப்ளூவா இருக்கிறதெல்லாம் sum of marketingனு சொல்லிட்டு ரெண்டு டிஃபரண்ட் லைன்ல நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு இந்த ஒரு பேஜை வந்து drill through பண்ணணும். ஓகேங்களா? இந்த பேஜ் 4 பேஸ் பண்ணி பேஜ் 6 வந்து எனக்கு drill through ஆகணும். what should I do? இந்த பேஜ், அதாவது எந்த பேஜ்ல நமக்கு drill through ஆகி லேண்ட் ஆகணுமோ அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய drill through செட்டிங்ஸ் போயிட்டு சோ எதை பேஸ் பண்ணி எனக்கு drill through பண்ணணும், based on the 4th page. 4th பேஜ்ல என்ன இருக்கு, நமக்கு ப்ராடக்ட் டைப் இருக்கு. அப்ப ப்ராடக்ட் டைப்பை பேஸ் பண்ணி எனக்கு drill through பண்ணி 5th பேஜ்ல லேண்ட் ஆகணும், 6th பேஜ்ல லேண்ட் ஆகணும். so I am going to the 6th page. here I am dragging the product type and keeping this under the filter. now the drill through has been created. இப்போ நீங்க 4th பேஜ் போய்க்கோங்க. இப்போ எனக்கு வந்து T பேஸ் பண்ணி என்னோட 6th பேஜ் drill through ஆகணும். ஓகேங்களா? so I am going to right click and it will show me drill through option. see இயர்லியரா நமக்கு ஒரு பேஜ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆனது. இப்போ பாருங்க ரெண்டு பேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. both pages are shown here. so இந்த ரெண்டு பேஜஸ்ல எந்த பேஜ்ல நீங்க drill through பண்ணி லேண்ட் பண்ணுமோ அந்த பேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். so here I want to see the line chart to be drill through. so I am going to select page 6. இப்ப பாத்தீங்கன்னா இது டீ அதுக்கு ரிலேட்டடான சப் கேட்டகரிஸ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. டார்ஜிலிங், ஏர்ல் கிரே, கிரீன் டீ. இதுக்கு now I want to go back to the previous page. previous page அப்படின்றது இந்த இடத்துல 4th page. from the page 6 I want to go to page 4. எப்படி நம்ம previous pagesக்கு போறது, control select பண்ணிட்டு arrow click பண்ணிக்கோங்க. see it will take us to the previous page. now let us select the another category. now I want to drill through the espresso. so I am going to right click on it, drill through, and I want to drill to the page 6.
So I am selecting page 6. பாருங்க இப்ப அதுக்கு ரிலேட்டடான subcategories மட்டும்தான் நமக்கு show ஆகுது. So this is how the drill through will work from one page to another page. So if I want to go to the earlier page, control plus this arrow will take me to the earlier page. ஓகேங்களா? So இப்ப நம்ம இந்த 5th பேஜ்லயும் 6th பேஜ்லயும் என்ன பார்க்கிறோம், நம்ம 4th பேஜ்ல என்ன செலக்ட் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி அதோட சப்கேட்டகரிஸ் மட்டும்தான் இதுல ஷோ ஆகுது. சோ இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லா ஃபில்டர்ஸையுமே கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எனக்கு சப்கேட்டகரிஸ் மட்டும்தான் ஷோ ஆகுது. I want to clear and I want to see all the product. How can I clear that? ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்மளால கிளியர் பண்ண முடியாது. earlier நம்ம ஃபில்டர் கிளியர் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த சார்ட்டோட அவுட் சைட்ல கிளிக் பண்ணோம்னா ஃபில்டர் கிளியர் ஆயிடும். பட் இந்த இடத்துல பாருங்க, I can't able to clear this filter. Let me go to the 6th page and I am clicking on this chart. I can't able to clear the filter. Then how can I clear the filters and I can see all the products? அதுக்கு visualization pane கீழ இந்த drill through option போய்க்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் டைப் அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஸோ அப்படின்றது கீழே ஒரு ஐகான் இருக்கு. இந்த ஐகான் இரேசர் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். இந்த ஐகானுக்கு பேர் வந்து கிளியர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஐகான். சோ when I click this, பாருங்க இப்ப எல்லா ஃபில்டருமே கிளியர் ஆகி it is showing me all the products. So this is how we need to clear the filter in the drill through pages. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து டெலீட் பண்றது இட் இஸ் அ டெக்னிக்கல் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த 5th பேஜ் போனோம். நம்ம 5th பேஜ் போயிட்டு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சர்ச் பண்ணி இந்த விசுவலைசேஷன் பெயின் கீழே போய் இரேசர் பட்டன் கிளிக் பண்றது இட் இஸ் ஆல் அ டெக்னிக்கல் ப்ராசஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் அ லாங் டேட்டா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒன் பை ஒன் அது வந்து இப்போ ஒரு பேஜ்ல வந்து சிங்கிள் ஃபில்டர் உங்களுக்கு இருக்கனால இட் இஸ் ஈஸி. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் சார்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ் டெக்னிக்கல் process. So நமக்கு ஒரு simple step, இங்கே ஒரு பட்டன் இருந்தது அப்படின்னா with that simple button we can able to go back or clear the filter. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா it is very very easy, right? So that also we can do. That is also possible in Power BI. So அது எப்படி possible அப்படின்னா we have the option called bookmark. அந்த bookmark பண்ணோம் அப்படின்னா we can able to clear this by just one click. ஓகேங்களா? So it is a very very interesting features which is available in Power BI, but I am going to cover this in my next class. That's all for today's class. I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோ டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நான் ரெகுலரா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். Do support our channel. Thank you for watching the video. Thank you.